everyone, welcome to Kavina classes. நம்மளுக்கு TN set exam ஓட ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்புறம் புதுசான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்ச் 6லேருந்து மார்ச் 9 வரை நம்மளுக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. 13th அன்றைக்கி ஆல்ரெடி ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ஜெக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ச் 27 6 PM நம்மளால் வந்து கொடுக்க முடியும். அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 27 மார்ச் 6 PMக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துடணும். அப்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து மட்டும்தான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த ஒரு நோட்ஸோ எந்த ஒரு பிடிஎஃபோ நம்ம வந்து அதுக்கு கொடுக்க முடியாது. எப்படி நீங்கள் டீட்டெயிலாக ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து ஸ்டெப் வைஸாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்குள்ளே போயிட்டு அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாட்டி என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுனீங்க, என்ன பேட்ச்சில் எழுதுனீங்க, நீங்கள் மார்னிங் பேட்ச்சில் எழுதுனீங்களா ஈவினிங் பேட்ச் எழுதுனீங்களான்றதை கொடுக்கணும். அங்கே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த கேப்சா கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த ஓடிபி உங்களுக்கு எந்த நம்பருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷோ ஆகும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டெக்ளாரேஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எடுத்துக்க முடியும். அதுக்கு கீழேயே ரைஸ் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு சீக்கிரமாக போய் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.